ஜெபிப்போம். பிரியமானவர்களே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் எங்களோடு பேச வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வேத வசனங்களை கிட்டத்தட்ட 1600 வருஷங்கள் எழுதி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. வாட் அன் அமேசிங் ஸ்கிரிப்சர் ஆண்டவரே. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் அல்ல ஆண்டவரே, 1600 வருடம் ஆண்டவரே. எங்களை நேசித்து நாங்கள் இதை படிப்போம் என்று நினைத்த ஆண்டவரே, ஒவ்வொன்றாக எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே. ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்கு கிடைக்கட்ட ஆண்டவரே. அப்பா, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பூரணமான ஆசீர்வாதம் உங்களுடைய சமூகத்திலிருந்து இறங்கி வரணும்ப்பா. இந்த வார்த்தையை எந்த வடிவில், என்றைக்கு, எந்த நாளில் யார் கேட்டாலும் ஆண்டவரே, அதனுடைய இருதயத்தில் பதியத்தக்கதாய், அவர்களுக்குள்ளே ஒரு மன மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய், அது நிமித்தமாய் அவருடைய சந்ததி 1000 காலத்து பயிராய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உயிருள்ள தெய்வமே, உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். த ஹிண்ட்ரன்ஸ் டு ப்ரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள். ஏன்னா இதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த செய்திகளெல்லாம் குறிப்பெடுத்து வச்சு, இல்லைனா அடுத்து இது இன்னும் யூடியூப்பில் வரும்போது அவைகளெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஒன்று காரியத்தை மீண்டும் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக பிரியமானவர்களை மிக கவனமாய் கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை பெறும்படியாய், உங்களுடைய குடும்பங்களிலே நன்மை பெறும்படியாய், உங்களுடைய சரீரங்களிலே நன்மை பெறும்படியாய் நீங்கள் கர்த்தரை அதனுக்காக நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? உங்களையே நீங்கள் நோக்கி பார்க்கணும். முதல்ல அது உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன அது செய்கிறதே இல்லை, அந்த ஹோம்ஒர்க்கே செய்கிறதில்ல. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ஸ்ட்ரைட்டாக என்னமோ ஜெபிக்க நிச்சயம் தானே அவர் நம்முடைய தகப்பன் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரானால் உங்களை, ஏன்னா கர்த்தர் விரும்புகிற காரியம், என் மகன் என் மகள் தன் இருதயத்தை, தன் வாழ்க்கையை, தன் வார்த்தையை, தன் சிந்தனையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்குள்ள அந்த மாற்றத்திற்காக நீங்கள் துடிச்சிங்கன்னா இஸ்ரவேலின் தேவன் அந்த இருதயத்தை மாத்திரம் தான் மாற்றுவார். அல்லேலூயா. யாருடைய இருதயத்தை உங்களால் மாற்ற முடியாது, என்னால் மாற்ற முடியாதுன்னா யாரெல்லாம் ஆண்டவரே என் இருதயம் மாற வேண்டும் என்று தன்னை சரிபடுத்தி கொள்ள தேவ சமூகத்திற்கு போகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தேவன் கிருபை செய்வார். கருமையானவர்களே, நம்ம ஜெபம் எப்பெல்லாம் தடைபடுகிறது என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் 9 பாயிண்ட் பார்த்துருக்கிறோம். அமேசிங்கா, அமேன் அமேன். இப்பொழுது இன்றைக்கு 10வது ஒரு காரியத்தை நாம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது ஒரு காரியத்தை ஆழமாக சிந்திக்க போகிறோம். ஆமேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமற் போகும்போது, அதுதான் இன்றைக்கி நம்முடைய ஃபோக்கஸ். எப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் போயிடுமா? அவருக்கு பிரியமானதை செய்யாமல் பார்ப்போம். அது எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். நான் என்னுடைய கண்களினாலே தேவனை பிரியப்படுத்துகிறேனா? என்னுடைய உணர்வுகளினாலே தேவனை பிரியப்படுத்துகிறேனா? என் செவிகளினாலே தேவனை பிரியப்படுத்துகிறேனா? என் நாவினாலே தேவனை பிரியப்படுத்துகிறேனா? என் முழங்காலினாலே தேவனை பிரியப்படுத்துகிறேனா? என் கைகளினாலே, கால்களினாலே தேவனை பிரியப்படுத்துகிறேனா? நீங்கள் தாங்க அந்த ஹோம்ஒர்க் பண்ணணும். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. மிகவும் கவனமாய் கேளுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. முதல் பாயிண்ட்டை எங்கே வருது பார்த்தீங்களா? நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வருதா? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அது குற்றம் இல்லாததுங்கிற மாதிரி இருந்தால் தைரியத்தோடு ஆண்டவர்கிட்ட நீங்கள் சேர முடியுமா? அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். தைரியத்தோடு தேவ சிங்காசனத்தில் சேர முடியாது. அதுதான் என்னுடைய அர்த்தம். ஆமென். அடுத்த வசனத்தை பாருங்கள்.
அப்படி இருந்துட்டு அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறத அவரால் பெற்றுக்கொள்ளணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கையை தான் உயர்த்திக்கங்களேன். உங்களுக்கு ஹல்லேலூயா. நான் எதெல்லாம் ஆசைப்பட்டு ஜெபிக்கிறேனோ அதெல்லாம் பெறணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, முதல்ல ஒரு உத்தம இருதயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு உத்தம வாழ்க்கை இருக்கணும். ஆமேன். நீங்களே ஏன்னா சில சமயத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துக்குலாம் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, ரொம்ப பாவி அப்படின்னீங்கன்னா ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதாங்கிறத அவர் தான் தீர்மானிக்கணும். உங்களை நீங்கள் நிதானித்து பார்த்தாலே நீங்களே தேரலை. நீங்களே நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் இல்லைங்க, நான் ரொம்ப மோசங்க நம்ம அப்படின்னு இருந்தால் தட்ஸ் நோ பாயிண்ட். ஏதாவது இந்த தெய்வம் சொல்லுவாங்களே, வெண்ணெயை வச்சுட்டு நெய் கலைஞ்ச கதை. இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், அவர் நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்கிற தேவன். ஆனால் அவரிடத்தில் கிட்டி சேருகிற மனம் திரும்பின வாழ்க்கை என்னிடத்தில் இல்லை. ஆகவே நான் எதையுமே பெறாமல் துன்பத்திலே வாடி வதங்கி கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி திருச்சபையினுடைய ரத்தின சுருக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஹி லவ்ஸ் அஸ் so much. இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரும் ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றாருங்க பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால். யார் ஜெபத்தை அவர் கேட்பாரா? அவருக்கு முன்பாக. சொல்லுங்களேன் சத்தமாக தான். அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால். ஹல்லேலூயா. பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவானாலும் இருக்கட்டுங்க, அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அதாவது விசுவாசத்தோடு கேட்கும் போது தான் நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுன்னு இருக்கு. ஆனால் அடுத்து இங்கே ஒரு சொல்கிறது, அவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது. பிரியமானவர்களே, என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய ப்ரைமரி டியூட்டி பெரிய வீடு வாங்குறதில்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 2 கார் வாங்குறதில்ல, 7 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது இல்லை, பெரிய பைக் வாங்குறதில்ல, நகை வாங்குறதில்ல, கிறிஸ்மஸ்க்கும் அதுக்கும் இதுக்கும் ட்ரெஸ்ஸுகளை வாங்கி தள்ளுறதில்லை. நோ. என்றைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றிலிருந்து மரண பரியந்தமும் அவருக்கு பிரியமாய் வாழ்வது தான். ஒரு ஓலை குச்சியில் இருந்தாலும் அது ஒரு ஓரத்தில். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு ஒரு அருமையான சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒரு எஸ்டேட், கேரளாவில் ஒரு எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேனேஜர் இருந்தார். அவர் வந்து நிறைய ஊழியங்களை செய்கிறவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமயம் அவர் அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க அந்த இலையை அந்த குச்சை போட்டு மேலே டீ எஸ்டேட்டில் அப்படி பறிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அப்போது ஒரு துதியின் சத்தம் அவர் கேட்கிறது. ஒரு அம்மா அந்த கடினமான நீங்கள் கையெல்லாம் அவங்க கையெல்லாம் தொட்டிங்கன்னா மரத்து அப்படி தடிப்பாக இருக்கும். அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தேவனை துதித்து கொண்டே இருந்தார்களாம். இந்த சத்தம் வந்தவொடனே அவர் ஜீப்பில் போனவரை நிப்பாட்டி, என்னடா கர்த்தரை துதித்து கொண்டு ஒரு பெண்மணியும் சத்தம் கேட்கிறது என்று, அம்மா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த எல்லாத்தையும் பேக் வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நல்லா இருக்கேன்யா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ இல்லைம்மா அது இருக்கட்டும்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்னங்க இல்லையா அந்த தெரியுது பாருங்கய்யா, அந்த 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 மலை உச்சியில் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னு சொல்லி போய் பார்க்க போனாங்க. இன்னொரு நாள் அது பார்க்க போகிறாரு. அப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீப்பை நிப்பாட்டிட்டு ரொம்ப தூரம், கிலோமீட்டர் தூரம் நடந்தே போக வேண்டியிருக்கு. வேறு பாதையே இல்லை. போய் பார்த்தா அந்த குளிருக்குள்ளே ஒரு பாலடைஞ்ச குடிசை மாதிரி இருக்குது. எனக்கு அருமையானவர்களே, அதில் 2 பிள்ளைகள், 2 பேர். ஏன்னா அதில் 2 பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா they are not physically okay. 2 பிள்ளைகளுமே இவருக்கு பகீர் என்றதாம். வீட்டில் 2 பிள்ளைகளையும் ஒரு ஹேண்டிகேப்டா, ஃபிசிக்கலி சேலஞ்சாக வச்சுட்டு இந்த அம்மா வேலையில் எப்படி தேவனை இப்படி துதித்து கொண்டு இருக்கிறது என்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பிள்ளையில் 1 இறந்து போச்சு. அடுத்து 2வது பிள்ளை, அதுவும் பார்த்தீங்கன்னா
இறந்து போச்சுங்கிற செய்தி இவருக்கு வந்ததுனால இவர் போனாராம். போய் அந்த சடலத்து முன்னாடி மௌனமாக நின்னாராம். என்ன ஆண்டவரே, உம்மை துதிக்கிற இந்த பிள்ளைக்கு இப்படியான்னு இவர் ஒன்றும் சொல்லாமல் எந்திரிச்சு அவராக வெளியில் வரலான்னு பார்த்தாராம். அந்த அம்மா எங்கேயா போகிறீங்க அப்படின்ச்சா. என்னையா நீ பாட்டுக்கு போகிறீங்க, தேவனை நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்வளவு காலம் இவனுக்கு உயிரை கொடுத்து இப்பொழுது அவர் அவருடைய ராஜ்யத்துக்கு எடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி விட்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற வேலையை நாம் பார்க்க வேண்டாமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த தாய்க்கு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல. ஆனால் என்னால் கற்பனையிலே பார்க்க முடிகிறது. அதாம்மா சொல்லிச்சான், அதனால என்னையா இருக்கு, மனிதனாய் பிறந்தால் என்றைக்கார் ஒரு நாள் சாகத்தானே வேண்டும். அதனால என்ன, இயேசு ராஜா நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறாரே, நாம் அவரை துதிக்க வேண்டாமா என்று சொன்னதாம். அவர் நொறுங்கி போனார் அந்த ஊழியக்காரன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருக்கணும் பிரியமானவர்களே, அவரை பிரியப்படுத்துகிற எனக்கு நீர் நன்மை வீடு கொடுத்தீர்னா நான் துதிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். எனக்கு இந்த நன்மையை செஞ்சீர்னா நான் அப்படி வாழ்வேன். போடான்றாருன்னா அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களை தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுடைய எல்லா காரியங்களையும் சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள். யூ கேன் நெவர் ஆர்கியூ வித் காட். கேள்வி கேட்கலாம், ஆனால் முறுமுறுப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. எதற்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு? துதிக்க முடியும். அப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, மை சர்மன் இஸ் லிட்டில் பிட் லாங்கர் டுடே. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவருக்கு பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? அப்படின்னா ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. இப்போ அவருக்கு பிரியமானதுன்னா என்னங்க, நான் என்னங்க செய்யணும்? இப்போ நீங்கள் செய்தியை ஒரு மார்க்கெட் பிளேஸில் போய் நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது நான் சொன்னேன்னு, ஆமாம் ரொம்ப சந்தோஷம், எங்கள் ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதுன்னா என்ன, நான் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுதுங்க. அதுக்கு தாங்க அவர் ஒரு வருஷம் இல்லைங்க, 1600 வருஷம் எழுதி கொடுத்துருக்காருங்க. அந்த தெய்வத்தை இன்னைக்கு இரவில் போகும்பொழுது துதிப்பீங்களா? உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், 1000 துன்பங்கள் இருக்கலாம், ஆனால் அவரை துதிப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்குமோ பிரியமானவர்களே? அந்த பெண்மணி ஒரு உடஞ்சி போன வீட்டில் குடிசையில் ஒரு மலைக்குள்ளே 24 மணி நேரமாக சில நேரங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பில் அந்த அம்மா துதியின் வாசனையோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பெரிய பங்களாவில் வாழ்ந்தனால நீங்கள் ரொம்ப தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கலாம் கிடையாதுங்க. அவருடைய பார்வையில் பாருங்கள், லாசரு சாகிற வரைக்கும் புண்களினாலே நாய்களினால் நக்கப்பட்டு கொண்டிருந்தான். செல்வந்தன் சீரும் சிறப்புமாக அவன் முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்தான். என்ன நடந்தது பிரியமானவர்களே? செல்வந்தனும் செத்து போனா, இந்த லாசருவும் செத்து போனா. இந்த நாய்களினாலே ஒரு சோறு கூட கிடைக்கல, ஒரு ஒண்ணுமே இல்லாம தேவனை துதித்து கொண்டிருந்தவன் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்படுகிறான். என்ன சொல்லப்பட்டு தெரியும்? நீ பூமியில் இருக்கும்போது நீ நல்லா இருந்த, இப்பொழுதோ வேதனைப்படுகிறாய். எவ்வளவு கொடூரம் பிரியமானவர்களே! அவனுக்கு நான் ஒன்றுமே செய்யலை, அவன் அழுதுகிட்டே இருந்தான், அவனுக்கு நான் ஒன்றும் செய்யலை. பட் ஸ்டில் he was praising me and pleasing me. நான் விரும்பின வாழ்க்கை அவனிடத்தில் இருந்து நான் அதை உகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டிருந்தேன். அவன் வாழ்க்கையினாலே நான் அடைந்த அந்த சுகந்த வாசனைய ஸ்மெல்லுக்கு இப்பொழுது நான் அவனுக்கு மகிமையிலே அவனை தேற்றப் போகிறேன் என்று சொல்லுவது எவ்வளவு மேன்மையான காரியம். அப்போ இன்றைக்கி நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா ஒன்று விஷயம் நம்ம படிச்சுக்கிட்டோம், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு. உங்களுக்கு இந்த பிரியமான வாழ்க்கை இருக்கா? அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? சிந்தியுங்கள். அப்படி நம்ம பிரியமான வாழ்க்கை இருக்கணும்னா என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு சுருக்கமாக நாம் பார்ப்போம். இதை எலாபரேட்டர் இன்னொரு செய்தியாக நான் கொடுக்க இருக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் காரியம், ஆமென், 6ஆம் வசனம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது நம்ம ஜெபத்தை அப்பா கேட்பார். அப்போ நம்ம அவருக்கு பிரியமானதுன்னா என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனை அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் இந்த 2 காயின், ஒரு காயினில் 2 பகுதி எங்கே சொல்லப்படும். முதலாவது யார்? இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கணும். அதில் நமக்கு யாருக்குமே பிரச்சனை கிடையாதுங்க. நிறைய பேருக்கு அதிலே பிரச்சனை இருந்தால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த காயினுடைய அடுத்த பக்கம் என்னென்னா, அனுதின வாழ்க்கையில் உபத்திரவங்களும் துன்பங்களும் வரும் பொழுது என் அப்பா என்னை எப்படியாயிலும் கரை சேர்ப்பார் என்று நம்பிக்கையோடு துதித்து கொண்டிருக்க வேண்டுமாம். ஆபிரகாம் அப்படி தான் இருந்தானா. 25 வருஷம் ஆண்டவர் அவனுக்கு டிலே பண்ணாரா. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் தருவார்னு சொல்லி தேவனை நம்பி துதித்து கொண்டிருந்த. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க பிரியமானவர்களே? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னா விசுவாசம். எனக்கு என்ன கருகலான சூழ்நிலை வந்தாலும் ஐ ட்ரஸ்ட் ஹிம், அவரை நம்புவேன். அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை வருடங்களானாலும் என்னை கைவிட மாட்டார். என்னை மாற்றுவார், என் குடும்பத்தை மாற்றுவார், என் சூழ்நிலையை மாற்றுவார். ஏன் என் வியாதியை கூட அவருக்கு சித்தமாயிருந்தால் நிச்சயமாய் மாற்றுவார். விசுவாசம். 2வது ஒரு காரியம் பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்க. கொஞ்சம் கூட மனசையும் உங்கள் சூழலையும் திருப்பிடாதீங்க. ஏன்னா அவருக்கு பிரியமானதை கர்த்தர் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். அதன்படி நீங்கள் வாழும் பொழுது அப்பா உங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்பார். உங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லாயிரும், உங்கள் குடும்பமெல்லாம் மாறும். அல்லேலூயா. ஆகவே இதை மிக மிக கவனமாய் கேளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கங்க. கர்த்தருக்கு பிரியமானதை பொறுத்து நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். முதலாவது இதை நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. மாமிச சிந்தை ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்கா அப்படின்னா உலகத்தான் மாறி நீங்கள் முக்கியத்துவம் படுத்தி உங்களுடைய மாமிசத்தின் விருப்பத்திற்காக வாழ்கிறீங்களான்னு பார்த்துக்கங்க. ஆமென். அடுத்து பாருங்கள் 7ஆம் வசனம். எப்படி என்றால் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு பிரியமானதல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது என்னது? மாம்ச சிந்தை என்னது? தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை எது? மாமிச சிந்தை, த கார்னல் மைண்ட். உலகப்படியான மாமிசப்படியான எண்ணங்கள், முடிவுகள். நான் என்னத்தை பிரசங்கிப்பேன் பிரியமானவர்களே? அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆம் பிரியமானவர்களே, இப்போ நம்ம எவ்வளவு நேரங்களிலே மாமிச சிந்தையிலே, அவ்விசுவாசத்திலே, மன்னிக்க முடியாத காரியங்களிலே, அன்பற்ற காரியங்களில் நாம் துவண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுறோம்? ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேறீங்க? We have a complaint. Every one of us have a complaint. You are not listening to my prayers. You are delaying it unduly, Lord. You are not right. எவ்வளவு துணிகரமாய் நாம் சொல்லுகிறோம். நீர் சரியில்லை, நீர் நீதியின் தேவன் அல்ல என்று கூட சில நேரங்களிலே வெளியே ஓப்பனாக சொல்லாட்டில் நம்முடைய இருதயமும் வாழ்க்கையும் அதை விளக்கி காட்டுகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. 8ஆம் வசனம் சொல்லுது, மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? மாமிசத்துக்கு உட்பட்டீங்கன்னா, எனக்கு அருமையானவர்களே, இந்த காலத்து பிரசங்கத்தை கேட்டு ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பைபிளையே முழுசாக வாசிக்கிறதில்ல. யோசித்து பாருங்கள். நீங்கள் எரேமியாவின் வசனத்துங்களை வாசித்து எவ்வளோ நாள் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். பிரசங்கியை நீங்கள் வாசித்து எவ்வளோ நாள், புலம்பலை வாசித்து எவ்வளோ நாள் இருக்குயோ சொல்லுங்கள். டெல் மீ ஹவு many times you have read Jeremiah. ஏன்னா நமக்கு எங்கேயாவது வாக்குத்தத்தமாக கிடைக்குமா? நமக்கு ஏதாவது ஆறுதலாக இருக்குமா? நான் என்னத்தை சொல்லுவேன் பிரியமானவர்களே? நான் என்னத்தை சொல்லுவேன்? அப்போ பாருங்கள், மாமிசத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கவே முடியாது. அப்போ 2வது காரியம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதுனா நம்ம என்ன செய்யணும்? மாமிசத்துக்குட்பட்டவர்கள் முதல்ல பார்த்தா விசுவாசமாக இருக்கணும்னு. 2வது, மாமிசத்துக்குட்பட்டவர்களாய் நான் இருந்தால் தேவனுக்கு பிரியமாக என்னால் இருக்க முடியாது. சொல்லுங்களேன் சத்தமா. ஆமென். நான் மாமிசத்துக்குட்பட்டவனாக இருந்தால் எல்லா மனிதர்கள் மாலுமே நான் முக்கியத்துவப்படுத்தி வாழ்வேனானால், என் ஜென்ம சுபாவத்தின்படி வாழ்வேனானால் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. என் ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். ஆமென். அடுத்து பாருங்க இன்னொரு காரியம். ஹல்லேலூயா. I got very limited time that I am just going to rush through.
சங்கீத புஸ்தகம் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுது. தப்ப விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் இருதயத்தில் எழுதுங்க. பேப்பரில் மட்டும் எழுதி பிரயோஜனம் இல்லை. சங்கீதம் 147 அதிகாரம் 11 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று கேளுங்கள் பிரியமானவர்களே. தமக்கு பயந்து, ஹல்லேலூயா, தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். முதல் காரியம் என்னது? கர்த்தருக்கு பயந்து. அப்படின்னா தீமையை விட்டு விலகிறவன். ஆமென். தீமையை விட்டு விலகிறவன். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுறீங்களா பிரியமானவர்களே? ஒன்று அடித்து சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்தால் அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளை. நிச்சயம் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னே நினச்சிக்கங்க. அல்லேலூயா. உங்கள் குழந்தைகளுக்காகவோ, உங்கள் குடும்பத்துக்காகவோ, உங்களுடைய வியாதிக்காகவோ நிச்சயங்க அவருக்கு பயப்பட நான் எப்படிங்க இந்த தப்பை செய்ய முடியும்? இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குங்க. அப்படியா? அப்போ ஒரு பொய் சொல்லிட்டு ஏசாமிகிட்ட திருப்பி நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. எங்கள் ஏசப்பா தான் உடனே மன்னிச்சிருவார் என்னைய. டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். உங்களையே முட்டாளாக்காதிருங்கள் பிரியமானவர்களே. இட் cannot happen that way. நீங்கள் பாவத்தில் நிலை கொண்டிருக்க முடியாது. அதாவது என்ன அர்த்தம்னா, கடவுளுடைய மரணத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். அவர் அவ்வளோதாங்க, எல்லாம் தான் மறிச்சிட்டு போயிட்டார்லங்க, அப்புறம் என்னங்க பெரிய விஷயம்? நான் என்ன, உண்மையிலேயே நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் மன்னிப்பார், நான் அதை சொல்ல வரல. பட் த அரகண்ட் ஹார்ட், நான் ஒன்றும் கடவுளுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் தீமை வரும்போது நல்லா செய்வேன், பாவம் வரும்போது நல்லா செய்வேன், திருப்பி மன்னிப்பு கேட்டே இருப்பேன். ஏமாந்துடாதீங்க. 5 கன்னிகைகளை மறந்துடாதீங்க. அன்றியும் மனுஷகுமாரன் முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாகும் பொழுது எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது கர்த்தருடைய வார்த்தை, நான் சொல்லலைங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு ஆவியானவர் சொல்றாரு. என் பிள்ளை மனம் திரும்பணும்னு சொல்றாரு. எவ்வளவு காலத்துக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்க கேட்பீங்களோ, நானும் எவ்வளவு நாளுக்கு பிரசங்கம் பண்ணணும் எனக்கு தெரியாதுங்க. இதுவே காலம். மனம் திரும்புங்கள் பிரியமானவர்களே. உங்க அப்பா உங்களை நேசிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களும். எப்படி? அவர் கிருபை இன்னைக்கு வந்துடாதா? அவர் ராஜ்யம் இன்னைக்கு வந்துடாதா? எனக்கு இன்னைக்கு அவர் ஜெபத்தை கேட்க மாட்டான்னு அவருடைய கிருபாசனத்தின் முன்பாக முழங்காலிலே அந்த கிருபைக்காய் காத்திருக்கிற ஜனம் கர்த்தருக்கு பிரியமானது. 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. நீங்கள் எப்படிங்க இருக்கிறீங்க? அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டா? அவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டா? நரகத்துக்கு போயிடாதீங்க. உங்கள் காலை பிடிச்சு கேட்குறேன். வேதனையோடு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது பிரியமானவர்களே. குறுகலான பாதையா மோட்சத்துக்கு போகிற பாதை, அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர் என்று எழுதப்பட்டிருக்கு. சிலர், சத்தமா சொல்லுங்க, சிலர்னு. The few will enter that road. பாதாளத்திற்கு போகிற வாசல் விசாலமானது, அது எல்லாரும் போவாங்க. நீதி நிமித்தம் துன்பப்பட நீங்க தயாரா இருக்கிறீங்களா? எனக்கு அருமையான தேவஜனமே, மனம் திரும்புங்க. உங்கள் அப்பா உங்களை நேசிக்கிறாரு. எனக்கு பயப்படு மகனே, எனக்கு பயப்படு மகளே, என் கிருபைக்காய் நீ காத்திரு, அப்பொழுது நான் உன்னில் பிரியம் கொண்டு உன் ஜெபத்தை கேட்பேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, மத்தேயு 4வது ஒரு காரியம். ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம் இல்லையா? இது ஐ திங்க் இட் வில் ரியலி ஹெல்ப் யூ அவுட் பிரியமானவர்களே. மத்தேயு 17 அதிகாரம் 5 ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 17 அதிகாரம் 5 அவன் போகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவரனுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. எப்போ அந்த சத்தம் என்ன சொல்லுது? இயேசுவின் மேலே நான் பிரியமா இருக்கிறேன், ஓ மேலேயும் நான் பிரியமா இருக்கணும்னா இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்று
அவர் சொல்கிறத கேளுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மரியாள் அம்மையாரா அதை சொல்கிறாரு. அல்லேலூயா. கடைசிய மரியாள் பேசினதாக வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பிரியமானவர்களே, ஏசாமி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன்னா, நான் ஒரு சமயம் ஒவ்வொரு காஸ்பல்லையும் கிரைஸ்டுடைய கமாண்ட் எடுத்தேன். மத்தையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 83-88 கட்டளைகள் இருக்குது. ஏசாமி இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னது மட்டும் என்னைக்காவது நம்ம தேடி வாசித்திருக்கோமா? ஏசாமி என்னை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார், நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஏசாமி என்னுடைய முக்கியத்துவங்களை என்ன மாற்ற சொல்லியிருக்கிறார், நான் என்ன மாற்றாமல் இருக்கிறேன்? நமக்கு இப்போ என்ன, நீங்கள் என்னத்தையும் சொல்லிட்டு போங்கப்பா ஏசப்பா, நாங்கள் எங்களுக்கு எமோஷ்னலாக சரியாக எது படுதோ அதுபடி தான் வாழ்வோம். வாழு, நீங்களும் நானும் இல்லாமல் ஏசாமி சந்தோஷமாக மோட்சத்தில் இருப்பாருங்க. நம்ம போய் தான் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு பைபிளில் ஒரு வசனம் கூட கிடையாதுங்க. தேவன் தன்னில் தானே நிறைவு கொண்டவர். வெளியிலிருந்து எதுவுமே அவருக்கு பிதா குமாரன் அந்த ட்ரினிட்டிக்குள்ளே அத்தனையும் அடங்கி இருக்கிறது. அவங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும் பிரியமானவர்களே? ஏசப்பா சொன்னதன்படி நீங்கள் வாழும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இன்னொரு காரியம், 5வது காரியத்துக்கு போவோம். நம்ம வேகமாக போவோம், முடிச்சிருவோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அப்பாவுக்கு பிரியமானது எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்பாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கர்த்தருக்கு எது பிரியமா இருக்குமா? அல்லேலூயா. கீழ்ப்படிதல்ங்க. வசனம் இப்படி சொல்லுது, அதனால் என்னால் இனிமேல் அது என்ன எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, வசனம் சொல்கிறபடி தான் நான் வாழுவேன். இதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? அல்லேலூயா. எது பிடிக்குமா அவருக்கு? அவருடைய வசனம் தெளிவாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தெளிவாக, என் வசனத்துக்கு கடைபிடிச்சு வாழ்ந்தேன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி ஏக திருத்துவம் நாங்கள் உங்களோட வாசம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா பண்ண மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. வசனத்தின்படி வாழாமல் நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னு சொன்னால் மோட்சம் கிடைக்காது. ஏன்னா ஏங்க கிடைக்காது? எனக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு, ஆனால் தேவனுடைய பார்வையில் இது பின்மாற்றமான வாழ்க்கை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா, என்னை விசுவாசிக்கிறேன்னா அதன்படி வாழ்க்கை இருக்கணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். உங்கள் முன்னாடி திடீர்னு ஒரு பாம்பு ஓடுதுன்னு வைங்க. ஓ பாம்பே தடவி கொடுத்துட்டா இருப்பீங்க. ஏன் தடவி கொடுக்குறதுல துள்ளி ஓடுறீங்க, கம்பெடுத்து அடிக்கிறீங்க? முன்னாடி பார்த்தோன்னு இது பாம்புன்னு நம்புறீங்க. அதே மாதிரி பாம்புன்னு ஒரு சிலை கிடக்கட்டும், ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்கட்டும், அது தடவி கொடுத்துட்டு போவீங்க. ஏன்? இது வெறும் சிலைன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் நம்பும்போது உங்கள் எமோஷன்லையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமா வரக்கூடாதா? வரணும் பிரியமானவர்களே. அதுதான் ரட்சிப்பு. அதுதான் ஆண்டவர் சொன்ன, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென், ஆமென். அடுத்து பாருங்க, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் இது ஒன்றையாவது முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருத்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் வாஸ்தவம் உங்களுக்கு புரிஞ்சுதோ புரியலையோ எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அவர் சித்தத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா அவருக்கு பிரியமாக இருப்பீங்களா? அதான் அந்த வசனம் சொல்லுது. தமக்கு பிரியமானதை உங்களில் நடப்பித்து அப்படின்னு என்ன? தன்னுடைய சித்தத்தை உங்களில் நடப்பித்து. அப்படி நீங்கள் அவர் சித்தத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானது, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆனால் யோசிங்க பிரியமானவர்களே, இப்போ நிறைய பேர் யங்ஸ்டர்ஸோ இல்லை, ஐ ஒன்லி லைக் திஸ், எனக்கு இதுதான் பிடிக்கும், நான் இதை தான் செய்வேன்.
நான் இந்த நாட்டுக்கு போக மாட்டேன், இந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் எனக்கு ஐ எம் கன்ஃபைன்டு, எனக்கு இதெல்லாம் முடியவே முடியாது. பட் உண்மையான கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை உள்ள ஒரு மகளோ மகன் என்ன செய்யணும்? ஏப்பா எனக்கு என்ன பிடிக்குங்கிறதா முக்கியம் இல்லைப்பா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்னை ஒரு சிலர் அழித்து கொண்டிருந்தாலும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ, தான் ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், மவனின் தூக்கி எறிஞ்சிருவாங்க எல்லாத்தையும். எதுவுமே எனக்கு ஊழியமும் தேவையில்லை, வசனமும் தேவையில்லை, எதுவுமே எனக்கு தேவையில்லை, எதுவும் எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிந்து விடுவார்கள் பிரியமானவர்களே. when a ego is hurt. நீங்க எப்படி இருக்கீங்க பிரியமானவர்களே? சிந்திங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய ஈகோடையாங்க நம்ம ஈகோ ஹர்ட் ஆகிருக்கோம். யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரா ஒரு ஸ்திரீயினுடைய கற்பத்தை அவர் அருவருக்கவில்லை. அது மாத்திரம் இல்லைங்க, ஓங்கி கன்னத்தில் ஒருத்தன் அரைகிறாங்க, காரி தூன்னு துப்புறான் ஒருத்தன் மூஞ்சில. யார் மூஞ்சில? அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவருடைய மூஞ்சில அவர் அப்படி அவரை வாரினால் அடி அடி, அதாவது அந்த வாரினுடைய கொக்கில புறா அப்படி ஹூக்கு மாறுங்க அடிச்சு எழுத்தனாடி பிச்சு சதல அவரை பார்க்கத்தக்க ரூபம் நமக்கு இல்லாத இருந்தது, அவருக்கு இல்லாமல் இருந்ததான். அவர் வாயே திறக்கலைங்க, அமைதியா. ஏன் தெரியுமா? எனக்கு இது பிடிக்குதோ பிடிக்கலையோ, எங்கள் அப்பாவுக்கு இந்த வேதனையில் நான் கடந்து வர்றது பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் மோட்சத்துக்கு இதனால் வரப்போகிறாங்க. அதனால் என் வாயை நான் திறக்க மாட்டேன். எனக்கு என்ன வேதனை வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, I will not speak, I will not raise my voice. என் நாவை உயர்த்த மாட்டேன். என் அப்பாவின் சித்தம், என் அப்பாவின். எத்தனை பேருங்க இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நம்ம அதை சொல்றோம். தேவன் இந்த பாதையில் நீ நடத்தி கொண்டு போறானால் நான் ஓகே ஆண்டவரே, அவர் சித்தம் செஞ்சீங்கன்னா you will be pleasing God and God will answer your prayers. ஆமென், ஆமென் பிரியமானவர்களே. அதே மாதிரி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 பாருங்களேன். அதிலே 15-16, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மமும் மறவாதிருப்போம். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், கர்த்தரை புகழ்ந்து பாடணும். 3 காரியம் இதில் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று, அவரை துதிக்கிற உதடுகள். அல்லேலூயா. ஒரு அம்மாவுடைய சாட்சியை கேட்டமே, நீங்களும் அப்படி மாறணுங்க. கர்த்தரை பார்த்து வாழுங்க. ஏங்க உங்கள் பிரச்சனையை பார்த்து வாழ்கிறீங்க? லுக் அன்டு தி லார்ட் ஹூ இஸ் கோயிங் டு கம். அவர் நமக்காக வரப்போகிறாரே. அப்போ என்னது? 7வது ஒரு ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்னதுன்னா, அதில் 3 இருக்குது. ஆமென். அதில் முதல்ல பிரதானமானது அவரை துதிக்கிற நாவு. எப்பொழுதுமே நன்மை செய்யணுமா, தான தர்மம் பண்ணணுமா. ஆமென். நம்ம இன்றைக்கெல்லாம் எப்படி ஆகிட்டோம்? சில தாய்கள்லாம் இருக்காங்க, தாம் பிள்ளைகள்லேயே 2 மூத்த பையனா அவன் பையன் பொம்பளை பிள்ளையே கண்டுக்கிறதே இல்லை. பிள்ளைகளுக்குள்ளே வேறுபாடுங்க நம்மகிட்ட. அல்லேலூயா. நன்மை செய்யலை, தேவனுக்கு பிரியமாக வாழலை, நம்ம ஜெபம் கேட்கப்படலை, ஆனால் கோபம் மட்டும் போடுறோம். ஜாக்கிரதை. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் என்ன இன்னொரு காரியம், நீங்கள் 8வது காரியம் என்னென்னா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறீங்கன்னா நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாக வாழ முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாக இருக்கவே முடியாது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆமென். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், மன்னிக்கும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நல்லா கவனிங்க பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இதயங்களை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அல்லேலூயா. நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது.
அப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியல, நம்ம ஜெபம் கேள்விக்குறியாய் மாறுகிறது. அவரை பிரியப்படுத்தினா என்ன செய்யணும்? மனுஷனுக்கல்ல, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தீர். எங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும். 8 காரியங்கள் எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் ஜாக்கிரதையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் மனம் திரும்பி, பிடிவாதமாய் அல்ல, மனம் திரும்பி, என்ன இப்படி பிரசங்கம் என்று அல்ல ஆண்டவரே, மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யத்தின் கனியை புசிக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.